பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை பார்க்க போறோம்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு தாகம் இருக்குமானால் உன்னை நிரப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். நான் உனக்கு அந்த தாகம், ஆவியின் நிறைவு உனக்கு வேணும்னா, அபிஷேக வல்லமை உனக்கு வேணும்னா, நான் என்ன பண்ணுறேன், உன்னை நிரப்ப இந்த நாளில் வந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு வறண்ட ஒரு நிலம், ஒரு தாழ்ச்சியான ஒரு நிலத்தில் எதுவுமே இல்லாமல் தாகத்துக்காக ஏங்குற ஒரு மானானது என்ன பண்ணுமா, அந்த நீரோட எங்கே இருக்குதுன்னு ரொம்ப தாகத்தோடு, ரொம்ப தாகமாக அது என்ன பண்ணுமா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக, ஆண்டவருடைய வரங்களுக்காக, ஆண்டவருடைய அந்த விசேஷித்த மகிமையை நம்ம பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நாமும் காத்திருக்கணும். மான் எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுதோ அது போல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணணும், வாஞ்சித்து கதறணும். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் காத்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். வல்லமையினால நிரப்புவார், வரங்களினால நிரப்புவார், அபிஷேகத்தினால நிரப்புவார். ஆத்துமாக்களை எல்லாம் நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு அந்த தாகம் இன்னும் அதிகமாக தாகம் தேவை, ஆண்டவர் அதிகமாக தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உபவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியில் நிரம்பணுமா, நீங்கள் அபிஷேக வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணுமா, ஆண்டவர் உங்களை உபவாசம் இருக்க சொல்லுகிறார். ஸோ நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் செபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நிரப்பி உங்களை பயன்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஆண்டவர் இடத்துல வல்லமைகளை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.